வணக்கம். திரையரங்கம். நாயகன் 1987ஆம் ஆண்டு திரைக்கு வந்த நாயகன் திரைப்படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மீண்டும் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து பம்பாய்க்கு சென்ற சக்திவேல் என்ற சிறுவன் காலப்போக்கில் வாலிபனாக வளர்ந்து சக்திவேல் நாயக்கர் என்ற பெயரை பெற்று வேலு நாயக்கர் என்று தாராவி பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தலையில் வைத்து கொண்டாடி அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாற்றை புரிந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் நாயகன். படத்தில் அந்த சக்திவேல் நாயக்கர் அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் கமலஹாசன் வாலிபனாக வரக்கூடிய காட்சிகள்லையும் சரி, பின்னாடி வயதான கதாபாத்திரத்தில் வரக்கூடிய காட்சிகளிலும் சரி, அவருடைய உடல் மொழி அப்படின்றது அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். 1987 அப்போ கமலுடைய வயசுலாம் கம்மி தானே. அந்த கம்மியான வயசில் அவர் இப்படிப்பட்ட ஒரு மெச்சூர்டு கேரக்டரில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக அப்படியே வெத்தலையெல்லாம் குதப்பிக்கிட்டு அவருடைய அந்த நடக்கக்கூடிய வேட்டியெல்லாம் அப்படி தூக்கிட்டு அப்படி நடக்கக்கூடிய முறைன்னு இருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அவர். அப்போ படம் வரும்போது அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருது அவர் வாங்கி அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அது வாங்கும்போது அது நிச்சயமாக அந்த விருது வாங்குவதற்கு முழு தகுதி படைத்தவர் கமலஹாசன் அப்படின்றத இப்போ கூட நம்மளால் உணர முடியுது. நீலா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சரண்யா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம். அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக சரண்யா இருந்திருக்கிறார், எந்த அளவுக்கு கேஷுவலாக சரண்யா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் சரண்யாவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய உமா பரணி, மருதபரணனுடைய மனைவி உமா, அவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பாம்பேனுடைய அந்த தாராவி செட் அப்படின்ற ஒரு மேட்ருக்குள்ள தோட்டா தரணி எந்த அளவுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய வீனஸ் ஸ்டுடியோ, இங்கே தான் சில காட்சிகள் மட்டும்தான் பாம்பேயில் ஷூட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான காட்சிகள் நீங்கள் பாம்பேயில் ஷூட் பண்ணதாக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை, சென்னையில் தான். அந்த தாராவி செட்டே சென்னையில் போடப்பட்டது. தோட்டா தரணி இந்த படத்துக்கு அந்த பாம்பே செட்டு போட்ட பிறகு அவர் எந்த அளவுக்கு அவருக்கு பெயர் புகழ் கிடைத்தது. தோட்டா தரணின்ற பேர் எங்கே பார்த்தாலும் மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட உலகத்தை சேர்ந்தவங்க அண்ணாந்து பார்த்தாங்க. அப்படின்னா இந்த திரைப்படத்தில் அவர் போட்டிருந்த அந்த பாம்பே செட், தாராவி செட் இருக்குல்ல, அதே தான். பிறகு இந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலகுமாரன் அப்படிங்களா. இந்த படத்தில் நான் பார்க்கும்போது பாலகுமாரன் பேரை போட்டோடனே நான் திரையரங்களை கைதட்டினேன். பாலகுமாரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அது ஒரு விஷயம். இன்றைக்கி பாலகுமாரன் உயிரோடு இல்லை, இறந்துட்டார். இருந்தால் கூட அந்த பாலகுமாரனுடைய வசனன்ற ஒரு மேட்டர் இருப்பாங்க. பல இடங்கள் சொல்லலாம், குறிப்பாக சொல்லலாம்னா ஒரு 2-3 இடத்த சொல்கிறேன். படத்தினுடைய கிளைமேக்ஸில் கமலஹாசனுடைய பேரன் அப்படி நீதிமன்றத்தில் கமல் வெளியே அப்படின்னு வரும்போது அந்த தாத்தாவை பார்த்து அவன் கேட்குற கேள்வின்னு இருக்குல்ல, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு யோசித்து பாருங்கள். கமலஹாசன் தெரியலைன்னு சொல்லுவார். நல்லவரா கெட்ட தாத்தா, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு. எப்படிப்பட்ட என்ன எக்ஸ்ட்ரானரி. அதேமாதிரி நாசர், அவருடைய மருமகனாக வரக்கூடிய நாசர், அவர் கமல்கிட்ட போய் பேசி அப்படின்னு வர அந்த காட்சி வரும்போது அப்போ கமல்கிட்ட போய் சொல்கிறார். அதாவது நானும் எல்லாரையும் மாதிரி அவங்கள கெட்டவர் அப்படி இப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் நீதிமன்றத்தில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் கேட்குறப்போ ஒருத்தர் கூட உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. நான் அப்ரோச் பண்ணக்கூடிய எல்லாருமே உங்களை தலையில் வச்சு கொண்டாடினாங்க, உங்களை கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ இந்த அளவுக்கு அவங்க உங்களை நினைக்கிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல காரியங்களை பண்ணியிருந்தால் உங்களை அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோடு நினைப்பாங்கன்றதை இப்போ நினச்சி பார்க்குறேன். அப்படி நினைக்கும்போது என் மனசுக்குள்ளே பட்டது இதுதான். அதாவது நான் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பல நல்ல காரியங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் பல நல்ல காரியங்களை பண்ணியிருக்கீங்க. இதுதான் நம்ம 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்ன எக்ஸ்ட்ரானரியான விஷயம் அது, யோசித்து பாருங்கள். அதே மாதிரி அந்த சரண்யா வரக்கூடிய அந்த காட்சி, பள்ளிக்கூடத்தில் இருந்து 1 மணிக்கு என்னை விட்டுருங்க, பரீட்சை நடக்குதும்மா, கணக்கு பரீட்சை. என்ன எக்ஸ்ட்ரானரியான சீன். அதுபோல் கமல் அது தூங்கிட்டு இருக்கக்கூடிய சரண்யாவை அப்படியே எந்த விதமான எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த காரியத்தெல்லாம் ஈடுபடாமல் தூங்கிட்டு கூட அயர்ந்து தூங்கிட்டு கூட இங்கேயே நீ படி, கணக்கு பரீட்சைக்கான இதை இங்கேயே படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படி டயர்டாகி போய் அப்படி படுத்துருக்கும்போது அப்படி சொல்லிக்கலாமல் அப்படி போய் என்ன எக்ஸ்ட்ரா. அதெல்லாம் இப்படி இலக்கிய தரம் கொண்ட காட்சி இல்லையா. பாலகுமாரனுடைய பங்களிப்பு இதில் பெரிய விஷயம். அதுக்கு பிறகு இளையராஜா படத்தில் ஹீ இஸ் ரூலிங் இந்த ஃபிலிம். இளையராஜா படம் ஃபுல்லாகவே அப்போ தென்பாண்டி சீமைகளே அந்த பாட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் அந்த பாட்டு வருது. படம் ஃபுல்லாகவே அப் டு த கிளைமேக்ஸ் வர அப்படியே அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு இளையராஜாவினுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு பெரிய அளவில் இருந்திருக்குன்றதை இப்போ கூட என்னால் உணர முடியுது. அவருடைய இசையமைத்த அந்த தென்பாண்டி சீமையில பாட்டு எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டு அப்படின்றது ஒன்று. இதையெல்லாம் தாண்டி வர்த்தக ரீதியாக அந்த படத்தில் இடம்பெற்ற அப்படின்னு வரும்போது அப்படியே நான் சிரித்தால் தீபாவளி
அந்த சாங் பிக்சரைசேஷன், அதுக்கு டான்ஸ் மூமெண்ட்ஸ், அப்படி எந்த அளவுக்கு சுந்தர மாஸ்டர் அவருடைய மூமெண்ட் என்ன எக்ஸ்ட்ரானரியான மூமெண்ட்ஸ், கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படின்ற. அதில் பபிதா வேறொரு நடன பெண்ணுடன் இணைந்து ஆடி அப்படின்றதுக்கு இல்லையா, அது ஏன்னா அதெல்லாம் வந்து இந்தி படங்களில் வர மாதிரியான ஒரு சாங் பிக்சரைசேஷன். மணிரத்னம் என்ன எக்ஸ்ட்ரானரியாக மனசுக்குள்ளே அப்படி கற்பனை பண்ணி அப்படி ஒரு பாடல் காட்சியை படத்தில் இடம்பெற்று அப்படின்னு அதுமாரி அந்த படகுகளை வந்து அப்படி இது பண்ணும்போது நிலா அது வானத்து மேலே அப்படின்றது கமலஹாசன், ஜனகராஜ், குயிலி வந்து அந்த சாங்கில் வந்து டான்ஸ் ஆடி தானே குயிலி வந்து படங்களில் ஃபுல்லாக டான்ஸராக எவ்வளோ படங்களில் வந்தாங்க. குயிலினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயர்வை அந்த பாடல் உண்டாக்கி விட்டது அப்படின்றதுல இரவு நேரத்தில் அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதம் அப்படின்றத யோசிங்க, எக்ஸ்ட்ரானரி. அதுக்கு பிறகு ஜனகராஜ் கதாபாத்திரம் படம் ஃபுல்லாக இப்படி, டெல்லி கணேஷ் கதாபாத்திரம் எந்த அளவிற்கு, அது பிறகு அந்த ரெட்டி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டி பிரதர்ஸினுடைய அந்த அமைப்பு, அது பிறகு பிரதீப் சக்தி அந்த காவல்துறை அதிகாரி ஆரம்பத்தில் கமலஹாசன் போட்டு தள்ளின்னு இருக்குல்ல, அது படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து அவருடைய மகனாக வரக்கூடிய டினு ஆனந்த் அவர் வந்து கமலஹாசனையே தீர்த்து கட்டின்ற மாதிரி கிளைமேக்ஸில் வந்து எப்படிப்பட்ட டேர்னிங். மணிரத்னம் எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபில்மை வந்து என்ன மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. கமலஹாசனுடைய மகனாக வரக்கூடிய நிழல்கள் ரவி தான் வரக்கூடிய காட்சிகளில் எந்த அளவுக்கு ஜென்டில் பெர்ஃபார்மன்ஸ், செயற்கையே இல்லாத நடிப்பு வெளிப்படுத்த முடியுமோ அதை ரவி நல்லா பண்ணியிருக்காரு. கமலஹாசனுடைய மகள் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கார்த்திகா என்ன எக்ஸ்ட்ரானரியான கேரக்டர் அது. அந்த கேரக்டருக்கு கிளைமேக்ஸ் வரை எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை கார்த்திகா வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமனுடைய சினிமாட்டோகிராஃபி. ஒரு புது வகையான ஒளிப்பதிவு தன்மையை இந்த திரைப்படத்தில் பார்த்தோம். அதாவது லைட் அண்ட் ஷேடு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இரவு நேர காட்சிகள்லாம் எப்படி இருக்கணும், ஒரு வீட்டுக்குள்ளே ஒளி அமைப்பு லைட்டிங் எப்படி இருக்கணும், கட்டிடத்துக்குள் ஒளி அமைப்பு எப்படி இருக்கணும், பாடல் காட்சிகளில் லைட்டிங் எப்படி இருக்கணும், சண்டை காட்சிகளில் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன எக்ஸ்ட்ரானரியான ஃபோட்டோகிராஃபி. ஒரு புது வகையான சினிமாட்டோகிராஃபியை பட உலகிற்கு PC ஸ்ரீராம் அறிமுகப்படுத்தினார் அப்படின்றதான் உண்மை. இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை இளையராஜா எப்படி படம் முழுக்க தன்னுடைய திறமையால் வாழ்கிறாரோ, பாலகுமாரன் தன்னுடைய அருமையான எழுத்து திறமையால் எப்படி வாழ்கிறாரோ, மணிரத்னம் மிகச்சிறந்த இயக்கத்தின் மூலம் எப்படி படம் முழுக்க வாழ்ந்திருக்கிறாரோ, அதே போல மிகச்சிறந்த ஒளிப்பதிவை வெளிப்படுத்தி PC ஸ்ரீராம் நம்முடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்து வாழ்ந்திருக்கிறார். இந்த படத்தை அருமையாக படத்தொகுப்பு செய்திருப்பவர்கள் பீலனின் VT விஜயன். மிகச்சிறந்த எடிட்டிங், படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எந்த அளவிற்கு அபாரமாக படத்தொகுப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் நம்மால் உணர முடிகிறது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சண்டை காட்சிகளை மிகவும் அருமையாக அமைத்திருப்பவர் சூப்பர் சுப்பராயன். சூப்பர் என்று அவருடைய பெயருக்கு முன்னால் இருக்க அடைமொழிக்கு ஏற்றபடி அனைத்து சண்டை காட்சிகளும் சூப்பர் என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. 1987ஆம் ஆண்டு திரைக்கு வந்த நாயகனை இத்தனை வருடங்களுக்கு பிறகு பார்க்கும்போது கூட சிறிது கூட ஆர்வம் குறையாமல் கிளைமேக்ஸ் வரை நம்மால் படத்தை பார்க்க முடிகிறது. படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னுடைய கண்களில் ஈரம் இருந்தது. என்னுடைய கண்களில் மட்டுமல்ல, படத்தை பார்த்து கொண்டிருந்த அனைவருடைய கண்களிலுமே அந்த ஈரம் இருந்திருக்கும் என்பதை கட்டாயம் என்னால் கூற முடியும். அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மகத்துவம். படத்தினுடைய ஃபினிஷிங்கில் எ ஃபில்ம் பை மணிரத்னம் அப்படின்னு சொல்லி போடும்போது, பொதுவாக இந்த மாதிரி போடும்போது பல திரையரங்குகளில் சென்னையில் வந்து நிறைய பேர் மனசுக்குள்ளே நினைப்பாங்க, ஆனால் வெளியே கைதட்டி அப்படின்றது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. நான் அதை பற்றிலாம் நினைக்காம கை தட்டுவேன். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த படத்தை பார்த்து அவருடைய டைட்டிலில் பேர் வரும்போது நிறைய பேர் கை தட்டினாங்க. அவர்களுடன் இணைந்து நானும் கைகளை தட்டினேன். இது ஒன்று போதும் நாயகன் திரைப்படத்தினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு.